பெரிய செக்யூரிட்டி இருக்கும், கண்டிப்பா லேண்ட்யார்ட் வேணும், எல்லாம் தான். எல்லா வெரிஃபிகேஷனும் முடிச்சு உள்ள போறோம். உள்ள போய் அவர்களுடைய அந்த விவிஐபியினுடைய கெஸ்ட் குவார்டர்ஸ், உலகம் வேற அம்மா. நீ அங்க உள்ள போகும்போது தனியான ஐலண்ட், அது 4 பக்கமும் சதுப்பு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடல். ஏன் அதை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு அதுதான் காரணம். அங்க போனா தவம் மாதிரி. ஒரு சினிமா தியேட்டர் கிடையாது, ஆட்டம் கிடையாது, பாட்டு கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த கையில வச்சிருக்கக்கூடிய மொபைல் இருக்கு இல்லையா, இது கூட அதனுடைய பேசிக் ஃபங்க்ஷனை தவிர வேற எந்த மொபைலையும் உள்ள கொண்டு போக முடியாது. உங்களுக்கு ஃப்ரெண்டே இருந்து ஃபோன் பண்ணாலும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தே வில் ரெஸ்பாண்ட். எங்க பார்த்தாலும் டிஃபென்ஸுடைய ஆட்கள் நின்றுட்டு இருப்பாங்க. ஹை செக்யூரிட்டி ஜோன், ஸ்டெரைல் ஜோன், ஸ்ட்ரிக்ட்லி கான்ஃபிடென்ஷியல், எல்லாமே அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜோன். உள்ள போயிட்டு எந்த சந்திரயான் கிளம்பி போச்சோ அந்த சந்திரயான் உருவாகிறத பார்க்க எங்களால முடிஞ்சது. அந்த லிஃப்ட்ல கூட்டிட்டு போகும்போது அதுவே ஒரு 100 to 120 மீட்டர்ஸ் மேல போயிடுவோம். அங்கிருந்து பார்க்கும்போது சத்தியமா அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கு. இந்தியாவை நினைச்சா அவ்வளோ பெரிய பெருமையாக இருக்கு. உங்களை மாதிரி ஐ எம் நாட் அ சயின்ஸ் பேஸ்ட் உமன், மை பிஸ்னஸ் இஸ் வித் லாங்குவேஜ். ஆனா கண்கள் அப்படின்னு சொன்னா முகத்துல கண் இருக்கிறத விட முகமே கண்களாக மாறினா எப்படி இருக்கும், அப்படி உள்வாங்குற அங்க இருக்கக்கூடிய அத்தனை இன்ஜினியர்ஸும் they are so ordinary but were extremely extraordinary. உன்னாலையும் என்னாலையும் சாதிக்க முடியாதது அத்தனை பேரும். இங்க திண்டுக்கல்ல இருந்து போன நபர்கள்ல இருந்து, நாகர்கோவில இருந்து வந்து சாதாரணமாக நீயும் நானும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜில் இருந்தும் 50 பேர் இருக்கலாம். அந்த 50ல ஒன்னா இருக்கக்கூடிய நபர் இஸ்ரோ போய் உட்கார்ந்துருக்காரு. அப்துல் கலாம் ஐயா மாதிரியே தான். அப்துல் கலாம் ஐயா கிளாஸ்ல மட்டும் அவர் மட்டுமா இருந்தாரு? அங்கேயும் 10 பேர் இருந்திருப்பாங்க தானே, அங்கேயும் ஒரு 15-30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க தானே. ஆனா அவர் மட்டும் தானே அப்துல் கலாமாக வெளியில வந்தாரு. அந்த மாதிரி ஒரு இடம். அதே தான் கூடங்குளம். த நெக்ஸ்ட் வீக் ஐ எம் கோயிங் பேக் அகேன் கூடங்குளம். கூடங்குளம் போகும்பொழுதும் கை மோதிரத்திலிருந்து வாட்ச்ல இருந்து எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துடணும். என்ன காரணம் உனக்கு தெரியும், நியூக்ளியார்னு. திரும்பி வரும்பொழுது ஒரு இடத்துல கையை வைக்க சொல்லுவாங்க. ரெட்டாக லைட் வந்துச்சு அப்படின்னா யூ ஆர் கேரிங் நியூக்ளியர் பார்ட்டிகல்ஸ் வித் யூன்னு அர்த்தம். இமீடியட்லி யூ ஹேவ் டு கோ ரன் அ வாஷ் அண்ட் தென் ஒன்லி யூ கேன் கம். சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்ஸ். அங்க போன போது என்னுடைய பெரிய சந்தோஷம் என்னவாக இருந்து தெரியுமா, இந்த அட்டாமிக் வேஸ்ட் ஹவு டு மேனேஜ் இட் அப்படிங்கிற மிகப்பெரிய சேலஞ்சிங் டிபார்ட்மெண்ட்னுடைய ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டாக்டர் ஜெயந்தின்னு அவங்க பேரு. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய, கோயம்புத்தூர்ல ராஜா ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கு, அங்க ஒரு கவர்மெண்ட் ட்ரைனிங் ஸ்கூல் அப்படின்னு கேர்ள்ஸ் ஸ்கூல் இருக்கு. ஐ எம் தி அலுமினஸ் ஆஃப் த ஸ்கூல். அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் நான். அதில் கர்வம் பெருமை எல்லாமே எனக்கு உண்டு. அங்க போன உடனே எனக்கு 2 வருஷம் ஜூனியரா இருக்கக்கூடிய நபர் அங்க அட்டாமிக் வேஸ்ட்னுடைய மேனேஜ்மெண்ட் அங்க இருக்காங்க. நான் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப கர்வமாகவும் பெருமையாகவும் இருக்கு. நீங்களும் நானும் மேடம் கியூரி அப்படின்னு அண்ணாந்து பார்த்துட்டு உட்காந்துருப்போம் இல்லையா விஞ்ஞானிகளை. உங்க அம்மா மாதிரி, அத்தை மாதிரி, சித்தி மாதிரி, அடுத்த விட்டு அக்கா மாதிரி பார்த்தா ஆஹா இவர் விஞ்ஞானி நீங்களும் நானே நினைக்க வேண்டிய தேவையே இல்லாத மாதிரி மிக சாதாரணமான